ஹாய் மக்களே! பொதுவா நம்மள மாதிரி மனுஷங்களுக்கோ, இந்த மாரி ஜீவன்களுக்கோ ஒரு சில வித்தியாசங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு சில வளர்ந்து வர யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்கலாம், அதாவது எங்கள மாதிரி கஷ்டமா இருக்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கவங்க எல்லாருமே, எப்பவுமே சொல்றது என்ன சொல்லுவோம், அந்த மாரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு வீடியோவா? இத தட்டி போ. இவனுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் வேற பண்ணுவாங்களா? அப்படின்ட்டு நம்மள தட்டி விட்டு போவாங்க. ஆனா, ஒரு சில கன்டென்ட் அதாவது கேவலமான விஷயங்கள் எல்லாம் போடுவாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன பசங்க கூட கண்ணுக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு கன்டென்ட் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை லைக் போகும். லட்சமான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஆனா, இப்ப நாங்க எல்லாமே நான் நெறைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன். எங்களுக்கு பண்ணையில நெறைய பிரச்சனை, வருமானத்துக்கெல்லாம் ரொம்ப கம்மி அப்படியெல்லாம் சொல்லி கூட வீடியோ போட்டா கூட அதுக்கு லைக்கும் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, மக்கள பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான். ஏன் நம்ம ஏன் போடணும்? நம்ம ஏன் செய்யணும்? அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கிற மாதிரி மாறி போச்சு. ஆனா, பெரிய பெரிய சேனல்ஸ்ல பெரிய பெரிய சேனல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கும் ஒரு 25,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஐயோ! இது நல்லாருக்கு, நீங்க போடுறது அது நல்லா இருக்குது, அப்படி நல்லாருக்கு, இப்படி நல்லா இருக்குன்னு என்னென்னவோ சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஒரு வாரத்துக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்கும். ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 5 சப்ஸ்கிரைபர் ஏறதே நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்போது, அப்படியே நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா, நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா, ஒரு இடி விழுந்த பனைமரம் இருக்கு மக்களே. அதுல வாழுற இந்த கிளி ஃபேமிலி தான். இதுங்க எல்லாமே நம்மளோட பண்ணையில கொய்யா மரத்தில இருக்கிற கொய்யாக்கள்லாம் சாப்பிட்டுட்டு, வெளியிலலாம் அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க. நம்மளோட பண்ணையில இப்போ குரங்கு பயங்கர மழையில அமர்க்களம் பண்ணுது அப்படின்றதுனால, கொய்யாக்காலாம் எதுவுமே இல்லன்றதுனால, இன்னைக்கு காலையில நான் கோழிங்களுக்கெல்லாம் தீவனம் போட்ட உடனே, அரிசிய பார்த்தீங்கன்னா, இந்த கிளிங்க எல்லாமே அப்படியே ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்மகிட்ட கோழிங்க அவ்ளோ கோழி இருந்தாலும், அந்த கிளிங்கள தொரத்தி விடாம, அதுங்களும் பக்கத்துல இருந்து சாப்பிடுதுங்கன்போது பார்த்தீங்களா? அதுங்க எவ்ளோ ஒரு அன்போட அதுங்க இருக்குது. ஆனா நம்ம மக்கள் பாருங்க, ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி நம்ம கேட்குறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட, ஆமா இவனுக்கெல்லாம் நம்ம யாரு ஹெல்ப் பண்றது? இவன் சேனலுக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் தேவையான்னு சொல்லிட்டு, அப்படி தட்டிட்டு போவாங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க மக்களே!